போயினே இருக்கிறோம். கஷ்டப்பட்டு அப்படியே போயின்னு இருந்தால் அந்த நேரத்தில் தான் எதிர் பிளாட்ஃபார்மில் ஒரு 45 வயசில் அழகாக ஒரு லேடி போவோம். நம்மளும் மனுஷன் தானே நினச்சிப்போம். எனக்கு பொண்ணு பார்க்கும்போது நீ எங்கேம்மா இருந்தேன்னு. இது பின்னாலங்க ஒரு ஸ்கூட்டருன்னு இல்லாமல் வீட்டில் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்த மாதிரி உட்காந்துக்குது. என்னங்க நேராப்பா அங்கே பாருங்கள் போர்டில் போட்டிருக்கான். என்னன்னு எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா? நான் சொன்னேன், அதை உங்கள் அப்பா சொல்லியிருக்கணும். அண்ணாச்சி சொல்லி என்ன பண்ணுறது? எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. எல்லாமே ஆஃபீஸில் அப்படி தாங்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. ஆஃபீஸும் அப்படி தான். ஆஃபீஸில் சார் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி ஆம்பளையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, தப்பிச்சோம். திட்டினா கூட வாங்கிக்கலாம், தப்பில்லை, சரியா? ஆனால் பொம்பளையாக இருந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா லேடி ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. எனக்கு எங்கள் சிஇஓ லேடியாக வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. எவன் உள்ளே போனாலும் திட்டம் டெய்லி. நீங்களாம் எதுக்கு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆம்பளைங்க எல்லாம் வேஸ்ட்டு ஊனும் டெய்லி திட்டு வாங்குவோம். வீட்டில் போயும் சொல்ல முடியாது. சார் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட வந்து எங்கள் சாரு மேனேஜர் திட்டாருன்னு சொல்லலாம் சார். என்ன வீட்டில் போயிட்டு ஒய்ஃபுக்கிட்ட எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நாளைக்கு நம்ம சண்டையில் அவளே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட, இன்னும் தாலி கட்டினவன் நீயே எப்படி பேசுகிறேன்னு என்ன சொல்லுவா? ஊரில் எவ்வளோ திட்டுறா வாங்கின்னு வர, நான் திட்டினேன் என்ன தப்பா அப்படின்வா. அதனால் பேசக்கூடாது. கட்சி வரைய கஷ்டத்தில் தான் இருந்தோம்.